Dear students, in this video, I am going to start a new topic in your 11th standard mathematics textbook. The topic is mathematical induction. This topic is you can find in both state board metric syllabus and CBSE syllabus. So both stream students, metric students and state board and CBSE students can follow these videos. In this principle, mathematical induction is an induction principle. In mathematics, there are some results derived by this induction principle. மேத்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிசல்ட்ஸ் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ப்ரூவிங் மெத்தட்ஸ் இருக்குது. ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படி டயக்ராமேட்டிக்காகவோ கிராஃபிக்கலாகவோ அண்டு ப்ரூவிங் த மேத்தமெட்டிக்கல் ரிசல்ட்ஸ் ஆர் ஃபார்முலாஸ் இன் வேரியஸ் மெத்தட்ஸ். ஸோ இண்டக்ஷன் பிரின்சிபல் இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ். இண்டக்ஷன் பிரின்சிபல் என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த ஒரு ரிசல்ட் மேத்தமெட்டிக்கல் ரிசல்ட்டை இண்டக்ஷன் மெத்தடில் ப்ரூவ் பண்ண போகிறோம். அதாவது டைரக்ட் ப்ரூஃப்ன்றது கிடையாது. ரிசல்ட்டை நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டு, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இண்டக்ஷன் பிரின்சிபல்ன்றது என்னென்னா ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட் ஆஃப் வெரிஃபையிங் த ரிசல்ட் அண்ட் தேர்பை வி கன்க்ளூட் த ரிசல்ட் இஸ் ட்ரூ. தட் இஸ் த இண்டக்ஷன் பிரின்சிபல். அதாவது கொடுக்கப்பட்ட ரிசல்ட்டை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அது இண்டக்ஷன் மெத்தடில் ப்ரூவ் பண்ணி கன்க்ளூஷன் வர போகிறோம் அந்த ரிசல்ட் ப்ரூவ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, ஸ்டெப் 1 என்னன்னா இனிஷியல் ஸ்டெப். இனிஷியல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிசல்ட் இருக்குது உங்களுக்கு தெரியும். 1 + 2 + 3 + 4 + etc. + n equal to sum to n terms, sum to n natural numbers, sum of n natural numbers. அந்த ரிசல்ட் எப்படி என்னன்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஏற்கனவே லோயர் கிளாஸை படிச்சிருக்கீங்க. n × n + 1/2 தான் அதனுடைய ரிசல்ட் வேல்யூ. 1 + 2 + 3 + 4 + etc. up to n. n is an integer, பாசிட்டிவ் இன்டிஜர். அப்படி இருந்தால் அதனுடைய ரிசல்ட்டுடைய வேல்யூ வந்து n × n + 1/2ன்றதை நம்ம படிச்சிருப்போம். இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது? இதை தான் நம்ம இண்டக்ஷன் மெத்தடில் கொடுக்குறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இனிஷியல் ஸ்டெப் என்னன்னா, இந்த கொடுத்துருக்க ரிசல்ட்டை P of n வச்சுக்கணும். இனிஷியல் ஸ்டெப் என்னன்னா, கொடுக்கப்பட்ட ரிசல்ட்டை P of n வச்சுக்கணும். n இஸ் நான் என்ன சொல்லிட்டேன், ஆல்ரெடி சொல்லிட்டேன், n இஸ் எ பாசிட்டிவ் இன்டிஜர். பாசிட்டிவ் இன்டிஜர் இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ரிசல்ட் நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண போறோம்னா, இண்டக்ஷன் பிரின்சிபல். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம கொடுத்துருக்க ரிசல்ட் P of n வச்சுக்கிறோம். அதாவது ஒரு ஃபங்க்ஷனாக வச்சுக்கிறோம். P of n ஒரு ஃபங்க்ஷன், தட் இஸ் த ஜோன் ரிசல்ட். இப்போ ஸ்டெப் 2 என்னன்னா இண்டக்ஷன் ஸ்டெப், இண்டக்ஷன் மெத்தட். இனிஷியல் ஸ்டெப் வந்து ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 வந்து ஸ்டெப் 2 இண்டக்ஷன் ஸ்டெப். இண்டக்ஷன் ஸ்டெப் என்னன்னா, இந்த கொடுத்துக்கலையா ரிசல்ட், இதை n = k-க்கு ட்ரூன்னு P of இனிஷியல் ஸ்டெப்லேயே இதை இன்னொரு ஐடியா. சாரி, இனிஷியல் ஸ்டெப்லேயே கொடுக்கப்பட்ட ரிசல்ட் என்ன வச்சுக்கிட்டு we have to prove that the result is true for n = 1. Initial step we have to prove that the result is true for the result is true for n = 1. இதான் initial step. Assume the given result is P of n. Initial step is we have to prove that the result is true for n = 1. n = 1 க்கு ரிசல்ட் ட்ரூ. பாருங்க P of 1 என்ன வரும் பாருங்க, n கொண்டு போட்டீங்கன்னா P of 1 equal to 1.
அது எப்படி வருது? இந்த ரிசல்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. P of 1 என்னக்கு 1 போட்டிங்கன்னா n into n plus 1 by 2 இல்லையா? ஃபார்முலா தானே. 1 into 1 plus 1 by 2 அப்போ 1 into 2 by 2 that is equal to 2. அப்போ P of 1 sorry 2 to cancel that is equal to 1. அப்போ P of 1 equal to 1 வந்துச்சுங்களா? P of 1 என்ன 1 போட்டால் 1 தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இங்கே 2 to cancel. அப்போ P of 1க்கு 1 தான் வேல்யூ. அப்போ you have to prove that the result is true for n equal to 1. We assume that the result is true for n equal to 1. n equal to 1 வந்துச்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப் நான் இண்டக்ஷன் ஸ்டெப்னு சொன்னேன். ஸ்டெப் 2 வந்து இண்டக்ஷன் ஸ்டெப். இண்டக்ஷன் ஸ்டெப் என்னன்னா, இந்த ரிசல்ட் we have to assume that the result is true for n equal to k and we prove that the result is true for n equal to k plus 1. கேக்கு ரிசல்ட் ட்ரூன்னு வச்சுக்கிட்டு k plus 1க்கு ட்ரூன்னு நம்ம இண்டக்ஷன் ப்ரூவ் பண்ணிட்டா for every n the result is true. k is a positive integer in fact. இண்டக்ஷன் ஸ்டெப் தான் என்ன சொல்லுது? இண்டக்ஷன் ஸ்டெப் we assume that the result is true for the given result. The given result is true for n equal to k. K is a positive integer. K is a positive integer. இது எல்லா சமூகம் இதுதான் பாசிட்டிவ் இன்டிஜர். எல்லா ப்ராப்ளத்துக்கும் இதுதான் மெத்தட். K is a positive. We assume that the result is true for n equal to k. Induction step first step assume பண்ணிக்கணும் k. அப்படின்னா என்ன அர்த்தம்? P of k வந்து 1 plus 2 plus 3 plus 4 plus etc plus n மேல் k போட்டீங்கன்னா ரிசல்ட் ட்ரூன்னு வச்சுக்கிறதால k into k plus 1 by 2 is true அப்படின்னு வந்துடும். We assume that the result is true for n equal to k. அப்படின்னா P of k equal to 1 plus 2 plus 3 plus 4 plus etc plus k. Instead of n, we have to replace by k. K is a positive integer. K into k plus 1 by 2. இதை நம்ம ட்ரூன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். பண்ணிக்கிட்டு by induction method, we have to prove that the result is true for n equal to k plus 1. We assume that the result is true for n equal to k and we have to prove that. The result is true for n equal to k plus 1. n equal to k plus 1 result true to prove பண்ணணும். Assuming the result is true for n equal to k and we have to prove that the result is true for n equal to k plus 1. அப்படின்றத நான் இப்போ அடுத்து போடுறேன். ஓகே. So the second step, induction step, we assume that the result is true for n equal to k, that is P of k to the result true, and by induction we have to prove that the result is true for n equal to k plus 1. Next step, k is true na k plus 1 true னு சொல்லிட்டா 1 க்கு true na 2 true ஆயிடும், 2 true na 3 true ஆயிடும். k க்கு true னு வச்சு k plus 1 true னு prove பண்ணிட்டா k 1 னா k plus 1 2, k 2 னா k plus 1 3, k 3 னா k plus 1 4. அப்போ அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப் சக்சஸிவா எல்லா கேக்கும் ரிசல்ட் ட்ரூ ஆகி P of n ட்ரூ நாம கன்க்ளூட் பண்ணிக்கணும். அதான் இண்டக்ஷன் மெத்தட். இப்போ ரிசல்ட் அசியூம் பண்ணிட்டோம் கேக்கு ட்ரூன்னு. k plus 1 க்கு ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்படின்னா என்ன ப்ரூவ் பண்ணணும்? P of k plus 1 equal to 1 plus 2 plus 3 plus 4 plus etc plus k plus 1. k க்கு ட்ரூன்னு வச்சு k plus 1 க்கு ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் என்ன வரணும்? k க்கு பதில் k plus 1, k க்கு பதில் k plus 1, n into n plus 1 இல்லையா? k plus 1 into k plus 1 plus 1 by 2. அப்படின்னா என்ன வரும்? k க்கு பதில் k plus 1, அப்புறம் k plus இங்கே k க்கு பதில் k plus 1 போடும்போது k plus 1 into k plus 1 plus 1. இந்த k க்காக k plus 1 ரீப்ளேஸ் பண்ணும்போது இது k plus 1 plus 1 ஆகும். அப்போ k plus 1 into k plus 1 plus 1, k plus 2 by 2 னு ப்ரூவ் பண்ணணும். That's what you have to prove. இதுதான் k plus 1 into k plus 2 by 2 நம்ம ப்ரூவ் பண்ணணும்.
we have to prove. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. இது ப்ரூவ் பண்ணணும். சரி, வாட் இஸ் பி ஆஃப் கே? பாருங்க, அப் டு கேக்கு நம்ம ரிசல்ட் ட்ரூன்னு வச்சிருக்கோம். இது வரைக்கும் பி ஆஃப் கே இல்லையா? கேபிட்டல் போடும்போது இது வரைக்கும் பி ஆஃப் கே, இது வரைக்கும் பி ஆஃப் கே அப்படின்னா பி ஆஃப் கேக்கு ட்ரூ நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கோம். அப்போ கே இன்ட்டு கே ப்ளஸ் 1/2 ஆகிடும். இது வரைக்கும் ட்ரூன்றதால பி ஆஃப் கே வரைக்கும் ட்ரூ ப்ளஸ் கே ப்ளஸ் 1 ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணுறோம். கே ப்ளஸ் ரெண்டு பக்கம் பி ஆஃப் கே ப்ளஸ் 1க்கு நம்ம ட்ரூ பண்ணுறதால கேக்கு வரைக்கும் ட்ரூ. அப்போ கே இன்ட்டு கே ப்ளஸ் 1/2 ரிசல்ட் இருக்குது ப்ளஸ் கே ப்ளஸ் 1. இப்போ இங்கே எல்சிஎம் 2 எடுங்க. கே இன்ட்டு கே ப்ளஸ் 1 இந்த 2 இங்கே மல்டிப்ளை ஆகிடும். 2 இன்ட்டு கே ப்ளஸ் 1/2. இப்போ பாருங்கள், இது ரெண்டுலேயுமே காமனாக கே ப்ளஸ் 1 இருக்குது. வெளியே எடுத்துருங்க. கே ப்ளஸ் 1 காமனாக வெளியே எடுத்துட்டா இங்கே கே ப்ளஸ் கே ப்ளஸ் 1 வெளியே போயிட்டு 2 மட்டும். கே ப்ளஸ் 1 இன்ட்டு கே ப்ளஸ் 2/2 ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சு பாருங்கள். Therefore, the result is true. Reduction principle over. Therefore, the result is true for n equal to k plus 1. இப்போ கேக்கு ட்ரூன்னு வச்சோம், கே ப்ளஸ் 1க்கு ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். என்ன பண்ணணுமோ அதை. இதுதான் இண்டக்ஷன் பிரின்சிபல். இப்போ இதை போட்டதால நமக்கு என்ன வந்திருக்கு? இப்போ இது வந்து கே ப்ளஸ் 1க்கு ப்ரூவ்னு ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பாருங்க, கேக்கு ட்ரூன்னு வச்சோம், கே ப்ளஸ் 1க்கும் ட்ரூன்னு வந்துருச்சு. Therefore, the given result is Therefore, the given result is true for n equal to k plus 1. K க்கு ட்ரூன்னு வச்சு k plus 1க்கு ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணிட்டதால then the result is true for all k, all n, எல்லாத்துக்கும் வந்துடும். இப்போ ஸ்டெப் 3 கன்க்ளூட் பண்ணிடலாம். கன்க்ளூஷன் ஸ்டெப். Initial step, induction step, கடைசியாக generalize பண்ணுது. Conclusion step, generalize பண்ணுது. The given result is true for n equal to k plus 1. K is true and k plus 1 equal to true. Therefore, the result is true for all n. Therefore, the result is true for all n. All n. N is positive integer. All positive integer n. All positive integer n. K to 2, k plus 1 to 2 பண்ணிட்டோம். K 1 னா k plus 1 2 1 ஆட் பண்ணிட்டோம். K 2 னா k 1 னா k plus 1 2, k 2 னா k plus 1 3, k plus 1 2 plus 3, k 3 னா k plus 1 4 அப்படி ஒவ்வொன்றா போயிட்டே இருக்கும். அப்போ எல்லா எண்ணுக்கும் இந்த ரிசல்ட் ட்ரூன்னு ப்ரூவ் ஆகிடும். Therefore, the result is true for all positive integer n. Therefore, the conclusion step. Therefore, the given function p of n equal to 1 plus 2 plus 3 plus 4 plus etc. plus n equal to n into n into n plus 1/2 is proved. True, the result is therefore p of n is n 1 plus 2 plus 3 plus etc. n equal to n plus n into n plus 1 is proved by induction principle. இதுதான் இண்டக்ஷன் பிரின்சிபல். அதாவது கொடுக்கப்பட்ட ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு டைரெக்டாக பண்ண முடியாது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம். இதுவும் ஜெனரலைஸ் ப்ரூஃப் இல்லை. அதுக்காக கொடுக்கப்பட்டதை என்னென்னு பி ஆஃப் என்னன்னு வச்சுக்கிறோம், அப்புறம் அது பி ஆஃப் 1க்கு ட்ரூன்னு வைக்கிறோம், ப்ரூவ் பண்ணுறோம். பி ஆஃப் 1க்கு எல்லாமே ட்ரூ ஆகும். அப்புறம் பி ஆஃப் இண்டக்ஷன் ஸ்டெப்பில் கேக்கு ட்ரூன்னு வச்சு கே ப்ளஸ் 1க்கு ப்ரூவ் பண்ணுறதால சக்ஸஸிவாக எல்லா கேக்குமே ரிசல்ட் ப்ரூவ் ஆகிடுது. அப்போ ஜெனரலைஸ் பண்ணிடுறோம். அந்த ரிசல்ட் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் n. திஸ் இஸ் இண்டக்ஷன் பிரின்சிபல். அண்ட் இதை பேஸ் பண்ணி இன்னும் சில சம்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவோம். ஓகே, தேங்க்யூ.